சமக்கிர கல்வி நிதி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து என்ன முன்வைக்கப்பட்டிருந்தது? மேலும் தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சமுத்திர கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதியை 6% வட்டியுடன் 2291 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசின் முதலேற்பு வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற கோடைக்கால விடுமுறை அமர்வு முன் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், தமிழ்நாட்டில் தற்போது புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த அந்த முதலேற்பு வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரிக்கை விடுத்தார். இதை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.